Hello guys, welcome back to Unlucky Bug Hunter. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி மெத்தட் 3 பார்க்கலாம். இது என்ன மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூசிங் இமெயில் ஹெடர் அனாலிசிஸ். இந்த மெத்தட் வழியா வந்துட்டு நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு மூணு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ், மூணு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபியில். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்துட்டு நான் வந்து எல்லாமே லைக் சிடிஎன்னா என்ன, வேஃப்னா என்ன, இந்த சிடிஎன் கான்செப்ட்னா என்ன, கிளவுட் ஃபிளேர்னா என்னென்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற 2 வீடியோஸும் பாருங்க. அப்போதான் புரியும், கான்செப்ட் என்னன்றது புரியும். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஹெடர் அனாலிசிஸ் மெத்தட் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிளவுட் ஃபிளேரில் ரன் ஆகுது. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபிளேரில் ரன் ஆகுது. ஸோ இப்போ ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் அப். ஓகேவா? சைன் அப் குள்ள போறீங்க. ஜென்ரலாக சைன் அப் குள்ள கொடுத்தோன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறீங்க. இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் கொடுத்தோன்னா உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் வருமா? ஸோ இப்போ இமெயில் வெரிஃபிகேஷன் வந்த அந்த மெயிலை வந்துட்டு நம்ம இமெயில் ஹெடர் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கே இருக்குது, இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் லாகின் சைன் அப் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மெயில் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த சைட் வந்துட்டு அவங்க மெயில் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களோட இமெயில் ஹெடர் அனாலிசிஸ் செக் பண்ணோன்னா இந்த கீழே இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெத்தடும் எல்லா இமெயில் ஹெடர் அனாலிசிஸும் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்துட்டு ஒரே கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஐ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து தர்றது மாதிரி உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு சைட் இருக்குது, எம்எக்ஸ் டூல் பாக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதில் வந்துட்டு இமெயில் ஹெடர் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட ஹெடரை மட்டும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷோ ஒரிஜினல் மெசேஜ் இருக்கா, ஷோ ஒரிஜினல் கொடுத்தோன்னா இங்கே காப்பி டு கிளிப் போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ் ஹெடர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அனலைஸ் ஹெடர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு அது எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து தந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் அண்ட் டிகேஎம் ரெக்கார்ட். ஸோ இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா ஹெடர்ஸ் ஃபவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஒன்றுனா நீங்கள் செக் பண்ணணும். இதனால் ஐபி வந்துட்டு லீக் ஆயிருக்கா அப்படின்றத ஒன்றுனா நீங்கள் செக் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான செக் பண்ண வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு காலம் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கணும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவ்டு ஃப்ரம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பாத் இதில் தான் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதில் ஏதாச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி வந்துட்டு லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐபி வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு இதில் எதனா ஐபி வந்துட்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் இந்த இது இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஐபி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத்தில் வந்துட்டு சில தடவை ஐபி லீக் ஆகும். ஸோ இந்த ஐபி எடுத்துட்டு டேரெக்டாக உங்களோட சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அது சைட்டுக்குள்ளே போச்சு, லைக் டேரக்ட் ஐபி ஆக்சஸ் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு தட் இஸ் வல்னரபிள் ஃபார் ஆரிஜின் ஐபி, ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி. அப்படி இல்லாமல் எனக்கு வந்துட்டு பிளாக் பண்ணிடுச்சு, ஓகேவா, டேரக்ட் ஐபி வந்துட்டு எனக்கு பிளாக் பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் நாட் வல்னரபிள். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நம்ம சைன் அப் பார்த்தோம், அதே மாதிரி தான் ரீசெட் பாஸ்வேர்டும். ஸோ லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துப்பீங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுப்பீங்க. இமெயில் ஐடி கொடுத்தோன்னா அதில் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கோட் இருக்குது. ஸோ இதை போயிட்டு ஷோ ஒரிஜினல் அப்படின்னு நான் கொடுத்துப்பேன். ஷோ ஒரிஜினல் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துட்டு என்னோட இமெயில் எம்எக்ஸ் டூல் பாக்ஸில் போயிட்டு இமெயில் ஹெடர் அனாலிசிஸில் போயிட்டு என்னோட இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். என்னோட இமெயில் ஹெடரை வந்துட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு காலம் பை காலமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து தரும். ஸோ இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஐபி லீக் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களோட சைட்டுக்குள்ளே இதில் போய் செக் பண்ணணும். சப்போஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு சைட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இட் இஸ் வல்னரபிள் ஃபார் ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா கைஸ்? ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூல் இருக்குது எம்எக்ஸ் டூல் பாக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு எம்எக்ஸ் டூல் பாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு சூப்பர் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் உங்களோட இது வந்துட்டு செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன் இப்போ என்னன்றத. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே போயிட்டு உங்களோட சைட்டை மட்டும் போய் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் லுக்அப் இருக்கும்,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். டிஎன்எஸ் செக் அண்ட் தென் எஸ்பிஎஃப் ரெக்கார்ட், டிமார்க் லுக்அப் அண்ட் தென் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ட் லுக்அப். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களோட சைட் நேம் கொடுத்துட்டு சர்ட் லுக்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு நீங்களேன். சாரி, உங்களோட சைட் நேம் கொடுத்து ஜஸ்ட் செக் பண்ணால் போதும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் வந்துட்டு நான் சும்மா செக் பண்ணுறேன். நான் எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் லுக்அப் அப்படின்னு கொடுத்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஐபிஎஸ் வந்துட்டு லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இது வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட சைட் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் லுக்அப் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ஏதாச்சும் ஐபி வந்துட்டு லீக் ஆகுதா அப்படின்றத பாருங்க. அந்த ஐபி வந்துட்டு செக் பண்ணுங்க. டேரெக்டாக எடுத்து உங்களோட ப்ரௌசருக்குள்ளே செக் பண்ணுங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பைபாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேவா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிஎன்எஸ் லுக்அப் பார்க்கலாம், டிமார்க் பார்க்கலாம், எஸ்பிஎஃப் ரெக்கார்ட் பார்க்கலாம், டிகேஎம் லுக்அப் பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே செக் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் ஒரு சான்ஸ் வந்துட்டு கிடைச்சதுன்னா லக்கு தான் எல்லாமே நம்மளுக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் ஃபைனல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் பவுன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் சப்போஸ் என்னோட சைட் கூட போகிறேன், என்னோட இந்த சைட்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் இமெயில் இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ஹண்டர் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இமெயில் அட்ரஸ்லாம் ஃபைன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு சப்போர்ட்டட் டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு இமெயில் இருக்குது. ஓகேவா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் கம்போஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அவங்களோட கரெக்ட் மெயில் அட்ரஸ். இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் ஆட் பண்ணி தப்பான ஒரு மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் பண்ணோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பான இமெயில் அட்ரஸ் கொடுத்தனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி மெயில் டெலிவரி சிஸ்டம் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா, அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். பார்த்தீங்களா, வந்துருச்சா? ஸோ இதில் போயிட்டு ஷோ ஒரிஜினல் அப்படின்ற ஒரு மெத்தட் பாருங்க. இதுலேயும் போய் பாருங்க, ஷோ ஒரிஜினல் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஏதாச்சும் இமெயில் வந்துட்டு லீக் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் இந்த ஒரு இமெயில் அனாலிசிஸ் மெத்தட். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் சைனப்பில் வந்துட்டு நம்ம மெசேஜ் இமெயில் பார்க்கணும், ஷோ ஒரிஜினல் கொடுத்து இமெயில் பார்க்கணும். அதே இது பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு. ஓகேவா, இது ரெண்டாவது மெத்தடு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராங் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒன்று செக் பண்ணுறது. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்எக்ஸ் டூல் பாக்ஸ். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்மளால வந்துட்டு இந்த எம்எக்ஸ் டூல் பாக்ஸ் வச்சு ஒன்று நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஐபி லீக் ஆகிறது சான்ஸ் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஓடி இன்ஜின்ஸ் வச்சுட்டு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.